வணக்கம் அன்பு நண்பர்களே. நாடாளுமன்ற தேர்தல் 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று மே 25 6ஆம் கட்ட தேர்தல் 57 தொகுதிகளுக்கு உண்டான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுட்டெரிக்கும் வெயிலோடு பார்க்காம டெல்லி மற்றும் பல தொகுதிகளில் காலை 7 மணி முதல் ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மந்தமான வாக்குப்பதிவு தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் 5 கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஜக அதிக இடங்களில் அதிக தொகுதிகளில் வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆட்சி அமைப்பதற்கு, அதாவது நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு 272 இடங்களுக்கு மேலே எங்களுக்கு கிடைத்துவிடும், நாங்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுடைய தலைமையில், பாஜகனுடைய தலைமையில் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு. 272 தொகுதிகளுக்கு மேலே இந்த 5 கட்ட தேர்தல் முடிந்த பிறகு ஒரு கருத்து கணிப்பாக சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக இருந்தாலும் அமித்ஷாவும் ஒரு நம்பிக்கை என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மீண்டும் ஆட்சி பிடிப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ 6ஆம் கட்ட தேர்தல் இன்று 57 தொகுதிகளுக்கு உண்டான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வாக்குப்பதிவில் காலை முதலே வாக்குப்பதிவை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காலையிலேயே தனது வாக்குப்பதிவை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். அதே போல காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வாக்குப்பதிவு செலுத்தியிருக்கிறார்கள். விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த 6ஆம் கட்ட தேர்தல் டெல்லி உள்ளிட்ட 57 தொகுதிகளுக்கு உண்டான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற இந்த 5 கட்ட தேர்தல்களில் பாஜக பெரும்பான்மையான இடங்களில் வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பிரதமராக மீண்டும் மோடி தான் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு கருத்து கணிப்பு தேசிய அளவில் பல்வேறு புள்ளி விவரங்கள், கருத்து கணிப்புகள்லாம் சொல்லப்பட்டு வந்தாலும் இல்லை, காங்கிரஸ் தாங்க வரும் இந்த முறை, ஆட்சி மாற்றம் இருக்குங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் பேசுகிறாங்க. நம்மலாம் அந்த ரிசல்ட்டுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் மெஜாரிட்டியாக, அதாவது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு மத்தியில் 272 தொகுதிகளுக்கு மேலே அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் மெஜாரிட்டியாக ஆட்சி அமைப்பார்கள். ஆனால் தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, அமித்ஷா சொல்லக்கூடிய கருத்து கணிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 310 இடங்களில் தற்போது வரைக்கும் எங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, இந்த 6ஆம் கட்ட தேர்தலோடு சேர்த்து அப்படிங்கிறார். அப்போ 7ஆம் கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 405லேருந்து 410 தொகுதிகளில் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற கருத்து கணிப்பில் அமித்ஷா சொல்கிறாரு. அவர் மட்டும் சொல்லலை, கருத்து கணிப்பு புள்ளி விவரங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வர இருக்கிறார் அப்படிங்கிற தொடர்ந்து அந்த அலை வீசி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் காங்கிரஸுக்கு பெரும்பாலான ஆதரவு மக்கள் திரண்டு காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த முறை காங்கிரஸ் தான் வரணும் அப்படின்னு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குது, அவங்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது. மோடி மீண்டும் வரக்கூடாது, காங்கிரஸ் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு அலை வட மாநிலங்களில் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு இழுபறி இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு இழுபறியான கடைசி நேரத்தில் பாஜகவுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள், கடைசி நிமிடத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு 272 இடங்களுக்கு மேலே நாங்கள் இப்போவே 5 கட்ட தேர்தலையே நாங்கள் பெற்றுட்டோங்க, இதில் எங்களுக்கு இனிமேல் வரக்கூடியதெல்லாம் எங்களுக்கு போனஸ் தாங்க, மெஜாரிட்டி தாங்க அப்படிங்கிற அளவில் அமித்ஷா சொல்கிறாரு. இந்த கருத்து கணிப்பு அமித்ஷா தனது கட்சியான பிஜேபி ஆட்சிக்கு வரணும், மீண்டும் மோடி தான் பிரதமராக வரணும் அப்படிங்கிறது அவர் நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் ஒரு மாற்று சக்தியாக, மாற்று கட்சியாக, மாற்று ஆட்சியாக காங்கிரஸ் இந்த முறை வரணும் அப்படின்னு ஒரு குரூப்பு, ஒரு பல்வேறு தரப்பு மக்கள் யோசிக்கிறாங்க. இதற்கு சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஞ்சம் சந்தேகக்குறியாகத்தான் இருக்கிறது. மீண்டும் பிரதமராக மோடி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அலை வீசுது. இன்று 57 தொகுதிகளுக்கு உண்டான 6ஆம் கட்ட தேர்தலில் இன்று மாலை ஒரு கருத்து கணிப்பு ஓரளவுக்கு கணிக்க முடியும். இந்த 57 தொகுதிகளில் பாஜக, காங்கிரஸ் எத்தனை இடங்களில் ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கு ஒரு உத்தேசமான ஒரு கருத்து கணிப்பு நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் கடைசி 7வது கட்டமாக ஜூன் 1ஆம் தேதி கடைசி 7ஆம் கட்டம் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு
அன்னைக்கு வந்து அறிவிக்க இருக்கிறார்கள். அன்று மாற்றங்கள் இந்தியாவில் அடுத்த பிரதமர் மோடியா அல்லது மாற்று ஆட்சியா அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்துவிடும். ஆனால் அதிகப்படியாக வந்து ஒரு 90% வந்து ஒரு அலை எப்படி வீசுதுன்னா, பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறாங்க, பிரதமராக மோடி தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளிவருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஒரு மாசு காட்ட போகிறது சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் வெற்றி பெறுவதுங்கிறது உறுதியான நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு கருத்து கணிப்பும் சரி, அவர்களுக்கு உண்டான எந்த அளவுக்கு ஆதரவு அந்த தொகுதியில் இருந்ததுங்கிறதெல்லாம் கண்கூடாக நாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் வெற்றி பெறுவாங்க. அவங்க பெரிய அளவில் மாஸ் காட்ட இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக நேரடியாக ஒரு 4 இடங்களில் பாஜக நேரடியாக வின் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்களை 2 பேரையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களில் பாஜக வெற்றி பெறுவாங்க. அதே போல் திமுக பார்த்தீங்கன்னா 26 இடங்களில் நேரடியாக திமுக, அதாவது 25 இடங்களில் திமுக வரும், காங்கிரஸ் ஒரு 5 இடங்களில், இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-31 இடங்களில் திமுக வின் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 2வது கட்சியாக பாஜக வருதா, இல்லை அதிமுக 2வது கட்சியாக தொடர்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நீண்டு கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20% ஓட்டு வங்கியை வந்து தக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இந்த பக்கம் யோசனை பண்ணிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுடைய ஓட்டு சதவிகிதத்தை, அதாவது அவங்க ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், அவர்களுடைய ஓட்டு வங்கி ஓரளவுக்கு கண்டிப்பாக முன்பு இருந்ததை விட இந்த முறை கொஞ்சம் அதிகரிப்பதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இதெல்லாம் ஒரு சரிவு நிலை யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு சரிவு நிலையை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 இடங்களில் ஒரு இழுபறி இருக்கும். கடைசி நேரத்தில் தேமுதிக கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்பும் வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாகவும், ஒரு முக்கியம் வாய்ந்த அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அது மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், யாருக்கு அந்த வெற்றி கனியை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்பது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரிய வரும். அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்த பார்க்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் கருத்து கணிப்பு விவரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மீண்டும் மத்தியில் பிரதமராக மோடி தான் வருவாங்க, பாஜக தான் ஜெயிக்க போகுதுங்கிற கருத்து கணிப்பு சொல்லப்பட்டு வந்திருந்தாலும், காங்கிரஸும் அதுக்கு நாங்கள் சலித்தவர்கள் அல்ல, நாங்களும் வரத்தான் இருக்கிறோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு அவங்க தரப்பில் பேசுகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அடுத்த பிரதமர். நன்றி, வணக்கம்.